ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கத்திரிக்காய் வச்சு சாப்பாட்டில் மாயஜாலம் பண்ணலாம். ஸோ இந்த கத்திரிக்காயை வச்சு ஒரு தொக்கு சாதத்தை கூட கலந்து சாப்பிட்டா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இட்லி தோசை கூடயும் தொட்டு சாப்பிட முடியும். வாங்க கத்திரிக்காயை வச்சு ஒரு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். விட்ட எண்ணெய் சுட்டெடுத்து நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரே ஒரு வெங்காயம். வெங்காயம் போட்ட கையோட கத்திரிக்காய். நான் இந்த சைஸ் ஒரு கத்திரிக்காய் 5 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். கத்திரிக்காய் சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஒரு மூடி போட்டு குக் பண்ணு. நடுவில் எடுத்து ஒரு வாட்டி நல்லா பரட்டி விட்டுருங்க. கத்திரிக்காயும் வெங்காயமும் நல்லா பச்சை மிளகாய் நல்லா சாஃப்டாக வேகணும். நல்லா பரட்டி விட்டு வேக வச்சிருங்க. மூடி போட்டு ஓரளவுக்கு கத்திரிக்காயும் வெங்காயமும் வதங்கியிருக்கு. ஒரு சின்னதாக 2 தக்காளி, பழுத்த தக்காளி சேர்த்துறேன். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தண்ணிலாம் விடாதீங்க. இந்த கத்திரிக்காய் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ இந்த தக்காளியும் சாஃப்டாக வேகிறதுக்கு மூடி போட்டு குக் பண்ணு. நம்மளோட தக்காளியும் நல்லா சாஃப்டாக வெந்துடுத்து. இங்கே பாருங்க, வெந்துடுத்து. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இது மிக்சியில் போட்டு பல்ஸில் ஓட்டுங்க. தக்காளியும் வெங்காயம் எல்லாம் ஸ்லைட்டாக மசிஞ்சா போதும். ஆக்சுவலாக இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆந்திராவில் உரலை வச்சு இடிச்சு பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மிக்சியில் பண்ணலாம், பல்ஸில் போட்டு எடுக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ நம்மளோட இந்த கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. நான் மிக்சி ஜார் மாற்றிட்டேன். இதை பல்ஸில் ஓட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மிக்சியில் இந்த மாதிரி குறைன்னு ஊட்டிக்கணும். நான் இப்போது அந்த நம்ம கத்திரிக்காய் வதக்கணும்ல, அதே கடாயை வைக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச எண்ணெய் சுட்டு நான் 1/2 டீஸ்பூன் கடுகு கிராக் லாகிட்டு இருக்கும்போது 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதுலேயே கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி சேர்க்குறேன். இதுலேயே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல கத்திரிக்காய் சேர்த்து இந்த மாதிரி பரட்டிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, குவியில் 1 ஸ்பூன் காரம், 1.25 ஸ்பூன் போடுறேன். 1-2 டீஸ்பூன் தனியாத்தூள், திக்காக கரைச்ச புளிச்சாறு வச்சுருக்கேன், ஒரு 20 கிராம் இருக்கும், சேர்த்துட்டு ஃபைன் மிக்ஸ் பண்ணிடுறேன். டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட். இந்த எண்ணெய் பரண்டு வரட்டும், அது வரைக்கும் குக் பண்ணு.
நம்ம விட்ட எண்ணெய் சைடில் பாருங்க இந்த மாதிரி வருது. அதே மாதிரி நல்லா ஒட்டாமல் வருது. கத்திரிக்காய் வச்சு நம்ம செஞ்ச ஒரு தொக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டு ரைஸில் கலந்து சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சிம்பிளான ரெசிபி. கத்திரிக்காய் தொக்கு தயார். கத்திரிக்காய் வச்சு நம்ம சிம்பிளாக செஞ்ச ஒரு தொக்கு, ஒரு அட்டகாசமான ரெசிபி. எந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Laksh Bhojana.